ஹலோ guys, வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூட்டோ கிரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ப்ளூட்டோ கிரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கிரகம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம அதை இப்போ கிரகமாக ஒரு கன்சிடர் பண்ணவே இல்லை. அது ஒரு குறுங்கோள் தான். பட் இருந்தாலும் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வெல்கம் டு மிஸ்ட்ரி சைட் ப்ளூட்டோவின் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ப்ளூட்டோ கிரகத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது ப்ளூட்டோ கிரகத்தை பற்றி இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 90s கிட்ஸ்க்கும் இயர்லி 2K கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம். சூரிய குடும்பத்தில் 9வது கிரகமாக இருந்த இந்த ப்ளூட்டோ இப்போ வந்து ஒரு கிரகமாக கன்சிடர் பண்ண வரல. ப்ளூட்டோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறுங்கோள் சொல்லலாம். அது என்னதான் நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மொத்தம் 5 நிலவுகள் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியும் உங்களால். பட் இருந்தாலும் அதுதாங்க உண்மை. மொத்தம் 5 நிலவுகள் இருக்குது. அதுக்கு இப்போதைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு நிலவு இருக்குது. அது பேர் தான் சேரன். அது வந்து ரொம்ப இருக்கிறதுலே அளவில் ரொம்ப பெருசான ஒரு நிலவுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நிலவு வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ளூட்டோட 3ல் ஒரு பங்குன்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். நம்ம ப்ளூட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு 3ல் ஒரு பங்குன்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு ஒரு சின்ன சைஸ் தான். பட் இருந்தாலும் நிலவு எப்படின்னு தான் நம்ம நிலவு ஒன்று எப்படின்னு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம ப்ளூட்டோ கிரகங்களோட சைஸே இருக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரகமாக தாங்க இருக்குது. அது ஒரு சிறுங்கோள் கிரகம் கிடையாது. பட் இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா அதில் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லா கிரகங்களையும் வந்து பனிக்கட்டிகள் பனிப்பாறைகள் இருக்கும். பட் ப்ளூட்டோவில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, சூரிய குடும்பத்தோடு தள்ளி. பட் இருந்தாலும் அதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூட்டோவில் மொத்தம் 5 நிலவு இருக்குதுன்னு நான் சொன்னேங்க. அந்த 5 நிலவும் ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் நோக்கி தாங்க சுற்றிட்டு இருக்கும். அது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ளூட்டோ கிரகமும் சரி மற்ற 5 நிலவும் சரி ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் தாங்க சுற்றிட்டு இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி முழு ப்ளூட்டோவுக்கு மொத்தம் 5 நிலவு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5 நிலவோட பேரையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியும். ஏரிஸ், சேரன் அண்ட் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிலவுங்க இருக்குங்க. இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியனை வந்து பொதுவாக எல்லா கிரகங்களிலும் நார்மலான ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ப்ளூட்டோ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க. நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அதனால அது நிறைய பெனிஃபிட்ஸ் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு டைமில் அது ரொம்பவே ஹாட்டாக இருக்கும், இன்னொரு டைமில் ரொம்பவே கூலாக இருக்கும். ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்கிற காரணத்தினால இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்குங்க. இந்த சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும்போது அது ரொம்ப கோல்டாகவும், அதே சமயம் சூரியன் கிட்ட வரும்போது அது வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட 8வது கிரகமாக, சூரிய குடும்பத்தில் 8வது கிரகமாக நம்ம யுரேனஸ். அது நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது நெப்டியூனுக்கும் அது கொஞ்சம் இடையில கிராஸ் பண்ணி போகுங்க. அதனால தாங்க நெப்டியூனுக்கு முன்னாடி போகும்போது அது வந்து சூரியன் குடும்பத்தில் 8வது பிளானட்டாகவும், அதே சமயம் வெளியே வரும்போது அது 9வது பிளானட்டாகவும் மாறி மாறி இதுவாகுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து குறுங்கோள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொன்னாங்க. பட் குறுங்கோள் இதை எப்படி டிசைட் பண்ணாங்கன்னா 2006ல் தாங்க. மோஸ்ட்லி ஒரு பிளானட் வந்து கோலாக இருக்குது, ஐ மீன் நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு பிளானட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு பிளானட்டாகவே இருக்க முடியும். பட் அதில் வந்து நம்ம ப்ளூட்டோ வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சுருந்தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூட்டோவுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சைஸ்லேயும் ரொம்ப சின்னது அப்படின்றது ரொம்பவே தெளிவான ஒரு விஷயங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூட்டோக்குன்னு தனியாக அட்மாஸ்பியர்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அதாவது வளிமண்டலம் கிடையாது. நம்ம பூமி மாதிரி அதுக்கு ஒரு வளிமண்டலம் கிடையாது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த வளிமண்டலம் வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. அது எப்போ உருவாகும்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளூட்டோ வந்து சூரியன் கிட்ட வரும்போது உருவாகும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ப்ளூட்டோவில் வந்து பனிப்பாறைகள் பனிமலைகள் நிறையா இருக்கிறதுனால நம்ம ப்ளூட்டோ வந்து சூரியன் கிட்ட வரும்போது இந்த பனிப்பாறைகள்லாம் உருவி நைட்ரஜன் மூலமாக இந்த வானம் வந்து நிரப்பப்படும், அந்த வளிமண்டலம் அட்மாஸ்பியர் நிரப்பப்படும். அது மூலமாக ஒரு சின்ன ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவே சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆகி அது வந்து இந்த நைட்ரஜன் அந்த மேகமாக மாற அந்த அட்மாஸ்பியராக மாறுறதை வந்து மழையாக பொழிஞ்சு மறுபடியும் அது ஒரு பனிக்கட்டியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வளிமண்டலம் அப்படின்றது வந்து ப்ளூட்டோக்கு வந்து சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமல் போங்க. அதாவது சூரியன்கிட்ட வரும்போது இருக்கும், சூரியன்கிட்ட வந்து தள்ளி போகும்போது அதுக்கு வளிமண்டலம் இல்லாமல் போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூட்டோ வந்து ட்ராஃப்ட் பிளானட்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறுங்கோள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால இந்த குறுங்கோள் இதே மாதிரி நிறைய குறுங்கோள் இருக்குங்க ப்ளூட்டோ மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காமனான ஒரு நேமில் அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நம்ம ப்ளூட்டோ வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் இயர்ஸ் வந்து
ஒரு கோலாக இருந்ததுனால அதுக்கு அதோட பேரே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடாய்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூட்டோ அப்படின்ற நேம் வந்து நம்ம இந்த ப்ளூட்டோ கிரகத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தாங்க இந்த ப்ளூட்டோ கிரகத்துக்கே பேர் வச்சு அது இவங்க தாங்க. பட் இப்போ அவங்க சின்ன பொண்ணு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க பேர் வைக்கும் போது இந்த ப்ளூட்டோ கிரகத்துக்கு எப்படி பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பொதுவாக நம்ம ப்ளூட்டோக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். அப்போது வந்து இந்த லேடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, 11 வயசு ஒரு சின்ன பொண்ணு வந்து ப்ளூட்டோ அப்படின்ற பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூட்டோ அப்படின்ற பேர் வந்து கிரேக்க மொழியில இருந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா டெத் காட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நரகத்தில் வாழ்கிற ஒரு கடவுள் பேரை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பேர் வச்சு ப்ளூட்டோ அழைச்சிட்டு இருந்தோம் நம்ம. பட் இப்போ நம்ம இதை குறுங்கோலாக கன்சிடர் பண்ண 2006 இது ஒரு குறுங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ப்ளூட்டோ வந்து எல்லாருமே ரொம்பவே நேசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு குறுங்கோல் அப்படின்றதுனால ஸோ இப்போதைக்கு அதை விட்டு வச்சுருக்காங்க. பட் இது வந்து எப்போ யுரேனஸ் நெப்டியூன் கண்டுபிடிச்சாங்களோ ஸோ அப்போவே இந்த சோலார் சிஸ்டத்தில் இந்த ப்ளூட்டோவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுவில் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு இடையூறு மாதிரி போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது இந்த ப்ளூட்டோன்ற ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூட்டோ வந்து ஒரு கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ஒரு கிரகங்க. பொதுவாக நம்ம மற்ற கிரகங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பூமியை எடுத்துக்கணும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். பட் ப்ளூட்டோ வந்து ஒரு கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ஒரு குறுங்கோள்னு சொல்லாங்க. மட்டும் இல்லாமல் பூமிக்கு வந்து ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் தாங்க. பட் ப்ளூட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து அது பூமி அது தன்னைத்தானே சுற்றிக்கிற மாதிரி அது ப்ளூடூத் தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து மொத்தம் 153 ஹவர்ஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுற்றிட்டு வரதுக்கு மொத்தமாக 248 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்த்டே அது கொண்டாடுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொண்டாடலைங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா அது பிறந்த குழந்த மாதிரி தாங்க ப்ளூட்டோ. அது மட்டும் இல்லாமல் நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தாங்க ஹரிசான்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இது வரைக்கும் ப்ளூட்டோ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கு 2015 கடைசியா. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாங்க. இன்னமும் தொடர்ந்து ப்ளூட்டோ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா ப்ளூட்டோவில் வந்து பனிப்பாறைகள் இருக்குது அப்படின்னும் போது உயிர்கள் ஏதாவது வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ தொடர்ந்து ஆராய்ச்சி நடந்து தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த மாதிரி ப்ளூட்டோக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே சரி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நிறைய கிரகத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் நிறையா சயின்டிஃபிக் விஷயத்தையும் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.